நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டதுதான் ஜாதகம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி ஆலயங்கள் இருப்பது நமக்கு நல்லா தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட கிரகத்துக்கு ஆலயம் அமைக்கப்பட்டதற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கின்றனவா? இந்த நவக்கிரக ஆலயங்களின் சிறப்புகள் என்ன? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம்ம அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள். இதோ வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க டாக்டர். டாக்டர், நேர நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். சரி. சென்ற வாரம் வந்துட்டு நேர பற்றாக்குறையினால ஒரு மருத்துவ குறிப்பு இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த நரம்பு தளர்ச்சி காரணமாக ஆண்மை குறைவு ஏற்பட்டால் இதற்கு என்ன மருத்துவம்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நிச்சயமா. அதாவது இப்போது நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, விந்தணு குறைவு, டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகள்லாம் இதை சாப்பிட்லாம். குழந்தைகள் ரொம்ப இளைச்சி இருப்பாங்க அல்லது சில பேர் நோயாளியாக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம். ஒரு சத்தான ஒரு சாப்பாட்டு பொருள் தான் இது. 100 கிராம், அதாவது நீங்கள் பிஸ்தா பருப்பு வாங்கிக்கிங்க, 100 கிராம் முந்திரி பருப்பு வாங்கிக்கிங்க, 100 கிராம் பாதாம் பருப்பு வாங்கிக்கிங்க. நெய்யில் போட்டு அதை வறுத்து ஒரு அரைச்சி தனியாக ஒரு பாட்டில் வச்சுங்க. இது தனி. பூனைக்காளி வித்துன்னு ஒன்று இருக்குது, வாங்கிட்டு வாங்க, கழுவி காய போடுங்க, அது நல்லா அரைச்சிருங்க, ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் பேர் சொல்லுங்க டாக்டர். பூனைக்காளி வித்து. பூனைக்காளி வித்து. ஆமாம், பூனைக்காளி வித்து. இது இல்லாமல் நீங்கள் வாங்க வேண்டியது அசோகந்தா சூரணம். அது கடைகளில் விற்கிது, வாங்கிக்கலாம். ஒரு 100 கிராம். அதாவது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, ஜாதிக்காய் மேலே உள்ள ஒரு தோல், அது ஒரு 100 கிராம். இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கங்க. இப்போ பூனைக்காளி வித்து, இந்த ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் அசோகந்தா, இது 3 ஒன்றா ஆக்கிருங்க. இது ஒரு பாட்டில், அந்த இதெல்லாம் ஒரு பாட்டில். இப்போ இதில் ஒரு ஸ்பூன், அதில் ஒரு ஸ்பூன், சைஸு பெருசாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் கலக்கி தேன் போட்டோ அல்லது தேன் போடாமையோ நீங்கள் பருக்கலாம். காலை மாலை 2 வேளை. இந்த ஜிம் அடிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் மசில் இந்த பெயின் இருக்கு, இதெல்லாம் போகும், நரம்பு தளர்ச்சி எல்லாம் போகும். இதில். நன்றிங்க டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி. சரி. இப்போ தமிழ்நாட்டில் நவக்கிரகங்களுக்குன்னு தனித்தனி ஆலயங்கள் இருக்குது தானே? ஆமாம், இருக்குது. இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகத்துக்கு ஆலயம் அமைச்சிருக்காங்கல்ல? ஆமாம். இதற்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கின்றனவா? இந்த நவக்கிரக ஸ்தலங்களை பற்றின பின்னாடி இருக்கிற சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக. ஒரு இடத்துல ஒரு பூமியோட வளமையை பொறுத்து நீரில் இல்லையடி பேதம், பாரில் உள்ளதே பேதம். இப்போது பினாங்கில் மழை பெய்யுது, கிளாங்கில் மழை பெய்யுது. அங்கே உள்ள நீர் பருகுனா வேற சுவை, கிளாங்கில் உள்ள நீர் பருகுனா வேற சுவை. மழை நீரில் ஒன்றும் கிடையாது. அந்த பூமியில் பட்டவொன்னே அங்கே உள்ள கனிமங்கள், உப்பு சத்துக்கள்லாம் சேர்த்து சுவை மாறும். ஆக எல்லா பூமியும் ஒரே மாதிரி. சில பூமிகளில் சில கிரகத்தோட கனிமங்கள் இருக்கும், அது நேர்மறையான அதிர்வலை கொடுக்கக்கூடியது. இது இல்லாமல் சித்தர்கள், ஞானிகள் தவம் பண்ண ஒரு இடம், தவ பலன் அங்கே இருக்குது. இது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட அதிர்வலை அங்கே இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்தலங்கள் அங்கே கட்டினாங்க. இப்போ குருவுக்கு இந்த ஸ்தலம், ஆமாம், சந்திரனுக்கு இந்த ஸ்தலம் இருக்குது, இப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஆதி காலத்திலேருந்து இந்த குறிப்பிட்ட ஸ்தலங்கள் தான் இல்லை. இப்போ பாருங்கள், சூரியனுக்கு சூரியநாராயண கோயில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தா, இது எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர் ஏரியாவில் மட்டும்தான் நிற்கிது, அந்த டிஸ்ட்ரிக்டில். சந்திரனுக்கு திங்களூர். இது இல்லாமல் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில், புதனுக்கு சுவாதனேஸ்வரர் சொல்லுவாங்க, குருவுக்கு ஆலங்குடி, சுக்கிரனுக்கு காஞ்சனூர்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் சனி பகவானுக்கு திருநள்ளார். அதுக்கப்புறம் ராகுக்கு திரு நாகேஸ்வரம், கேதுக்கு கீழ் பெரும் பள்ளம் சொல்லுவாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே செவ்வாய்க்கு எந்த ஸ்தலம் கேட்டால் நம்ம பழனிமலை, பழனிஸ்தலம். உலகத்திலே
மருந்துகள் செய்யக்கூடிய மருத்துவ பாசானங்களை வைத்து கனிமங்களை வச்சு உப்பை வச்சு செய்த சிலை போகர். அதனால தான் நீங்கள் மருத்துவத்துக்கு அங்கே போனோம். அதுலேருந்து கடுமையான ஒரு அதிர்வலை வெளியாகுது. அது பட்டாவே நோய் போகும். காலப்போக்கில் இது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து திருப்பதி தான். திருப்பதி 60 வருஷம் முன்னுக்குள்ள ஒரு ஜாதகாலில் கேட்டிங்கன்னா அவங்க இதான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் புதனுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புதன் கிரகத்துக்கு. ஓஹோ. இது இல்லாமல் வந்து சென்னையில் நவகிரக கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் எடுத்து அங்கே ஒரு 9 கோயில் இருக்குது. இப்படி மாறி மாறி இருக்குது. ஆனால் இப்போ படித்த மாதிரி இது ஆதியில் வந்து எல்லாம் வேறு வேறு. நன்றிங்க டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நவரணி, லாயாங்கிலிருந்து அழைக்கிறேன். அம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து, என்னோட ராசி வந்து விருச்சிகம். என்னோட நட்சத்திரம் வந்து அனுஷ்யம் 4ஆம் பாகம்னு சில ஜோசியர்கள் சொல்றாங்க. சில பேர் வந்து கேட்டை 1ஆம் பாகம்னு சொல்றாங்க. அதனால எது என்னோட நட்சத்திரம்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, வணக்கம். அதாவது வணக்கம். விருச்சிக ராசி உங்களுக்கு வந்து கேட்டை 1ஆம் பாதம்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து என்ன சொன்னாங்க, அதில் அனுஷம் 4ஆம் பாதம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், சிலர் வந்து இந்திய பஞ்சாங்கம் பாய்ப்பாங்க, சிலர் வந்து மலேசியா பஞ்சாங்கம் பாய்ப்பாங்க. மலேசியா பஞ்சாங்கம் நம்ம பாய்க்கும் பொழுது சரியாக அதை லெத்திட்டு லாங் தீட்டு சன்ரைஸ் வச்சு எடுப்போம். அப்போ அது வந்து சரியாக நிற்கும். சிலது அதை தவறு பண்ணலாம். உங்களுடைய அந்த நட்சத்திரம் கரெக்டாக இதுக்கு அதுக்கு நடுவில் விழுந்தால் இந்த ஒரு சிக்கல் வரும். ஆனால் இந்த நட்சத்திரம் அனுஷம்னு பிறந்தால் அதுக்கு வேறு குணம், நீங்கள் கேட்டைன்னு பிறந்தீங்கன்னா அது வேறு குணம் நிற்கிது. இதை உங்கள் ஜோசியர்கிட்ட போய் அனுஷத்தோடைய அந்த குணாதிசயங்கள் என்னான்னு கேளுங்க. அது இது இல்லாமல் வந்து கேட்டையோட குணம் என்னான்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒத்து போயிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து கேட்டையை அனுஷமான்னு சொல்லிட்டு. அனுஷத்தில் பிறந்தவங்க சனியின் ஆதிக்கத்தின் கீழே உள்ளவங்க, இவங்க வந்து அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் வந்து ரொம்ப வேகமாக நிற்கும். தொழில் பண்ணக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க. கேட்டை வந்து சற்று வந்து குறைவாக நிற்கும். ஆக நீங்களே கூட முடிவு பண்ணலாம், நீங்கள் அனுஷமா அல்லது கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி அம்மா. உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும். அப்பனா இவ்வளவு நாள் நான் வந்து கேட்டைன்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதனால என்னோட அர்ச்சனை பலன் இல்லாம போயிருமா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சாமியும் நீ என்ன நட்சத்திரம் எதில் வந்திருக்குன்னு பார்த்து ஆசி கொடுப்பதில்லை. அதாவது நட்சத்திரமே இல்லைன்னா கூட சாமி கும்பிட்டு நிச்சயமாக ஆசி உண்டு. நீங்கள் மாற்றி நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் உங்களுக்கு இறைவனோட ஆசி எப்பொழுதும் உண்டு. ஒன்றும் கவலை வேண்டாம். நன்றி அம்மா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஆமாம், அவர் தானே அழைச்சாரு. அவ்வளோதான். டாக்டர், இந்த வாரத்துக்கான சுப நாட்களை பார்த்துட்டு ராசி பலனை பார்த்துருவோம். ஆனி மாதம் 31ஆம் தேதி இன்றைக்கு திங்கட்கிழமை. அதாவது நட்சத்திரம் வந்து சுவாதி. இன்றைக்கி வந்து இப்போ வளர்பிற போயிட்டுருக்கு. திதி நவமி. இன்றைக்கி நவமி 9:50 வரை. அதுக்கப்புறம் தசமி வந்துடும். ஏகாதசி வந்து 16ஆம் தேதி, நாளையிலேருந்து ஏகாதசி. அதாவது இரவு 11 மணியிலிருந்து 17ஆம் தேதி ஜூலை வந்து வரை 11:32 வரை. பௌர்ணமி 20ஆம் தேதி 8:30 மறுநாள் 21ஆம் தேதி 6:18 வரை பௌர்ணமி. இந்த 2 நாட்களும் விரதத்துக்கு உரிய ஒரு நாட்கள். சந்திராஸ்தமம் மீனராசிக்கு வந்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு. நாளை 16ஆம் தேதி 10:18 வரை உங்களுக்கு இரவு சந்திராசிரமம். மேஷராசிக்கு நாளைக்கு ஆரம்பிக்குது 10:30 இரவு 10:30 19ஆம் தேதி வெடிகாலை 5 மணி வரை. ரிஷபராசிக்கு 19 ஜூலை, அதாவது 5 வெடிகாலை 5 21ஆம் தேதி ஒரு காலை 10 மணி வரை. இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிற்கணும். மேஷராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் தொழில் விருத்தி, பயணங்கள் உண்டு, சில செலவுகளும் உண்டு. வார மத்தியில் சந்திராஷ்டமம், மறதிகள் ஏற்படும். பூஜை செய்துவிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியாகுங்க. இல்லைன்னா நேராக கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலைக்கு போங்க.
தொழிலில் சிறு தவறுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் வந்து சில குழப்பங்கள் ஏற்படும். இறை வழிபாடை அதிகரியுங்கள். சுப செலவுகள் உண்டாகும். சிறு அவமானங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பொருட்கள் களவு போகுது. அந்த சிலருக்கு வந்து அவங்களே வந்து காணடிச்சிருவாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்களே என்ன பண்ணுங்கள், காலையிலே வந்து ஏதாவது கோழிக்குறிக்கு தானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருட்கள் வந்து களவு போவது வந்து நின்றுவிடும். குடும்பை ஒற்றுமை மேலோங்கும். சுபிச்சங்கள் உண்டாகும். தனிமை சிலரை வாட்டி வதைக்கும். நல்ல ஒரு பாடலை கேளுங்க. இல்லையா நல்லா வந்து தியானம் பண்ணுங்க. அதுவும் முடியலையா மந்திர ஜபங்களை பண்ணுங்க. தனிமை போய்விடும். தொழிலில் மென்மேலும் உங்களது விருத்தியாகும். வேலையில் நல்ல செய்தி. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். ரிஷபராசியை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் காரிய வெற்றி மகிழ்ச்சிகள் உண்டாகும். வார மத்தியில் நல்ல பலன்களே. சிலர் வீடு கட்ட நினைப்பார்கள். சிலர் வீடு தேடுவார்கள் அல்லது யோசிப்பார்கள். வார இறுதியில் சந்திராஸ்தமம், மனக்குழப்பம் உண்டு. தூக்கம் குறைவு ஏற்படும். சிலருக்கு வந்து பதற்றங்கள் உண்டாகும். நண்பரிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தை முதலாளிகளிடம் நீங்கள் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். புதிய நட்பு காதலாக மாற வாய்ப்பு உண்டு. புதிய பொருட்கள் வாங்குதல் உண்டு. உடலில் மூட்டு வலி அல்லது இந்த கவுட்டு பிரச்சனை சொல்கிறோமா இல்லைங்களா, இது வரும். இந்த பழைய கறியை சாப்பிட்றவங்களாம் விட்டுருங்க. குப்பையில் கொட்ட வேண்டிய உணவை தொப்பையில் கொட்டினா தொப்பை குப்பையாயிரும். யூரிக் அசிட் அதிகமாயிரும். ஆக அந்த கவுட்டு பிரச்சனைக்கு மூட்டு வலிக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீட்டு வைத்தியம். செலரின்னு விற்பாங்க பாருங்க, தண்டு. அதை வாங்கிட்டு வாங்க. ஒரு 3 தண்டு எடுங்க, வெட்டி பிளெண்டரில் போடுங்க. இஞ்சி ஒரு இன்ச்சில் 1.5 இன்ச்சில் உள்ளே போடுங்க. மஞ்சள், பச்சை மஞ்சளை 1 இன்ச்சில் 2 இன்ச்சில் வெட்டி உள்ளே போடுங்க. தண்ணி ஊற்றுங்க, பிளெண்ட் பண்ணுங்கள். வடிகட்டி காலை 1 டம்ளர், மாலை 1 டம்ளர் குடிங்க. மூட்டு வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே மந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நல்லா கொஞ்சம் அவங்க படித்தாங்கன்னா படித்து பாஸ் பண்ண முடியும். வியாபாரிகளுக்கும் தொழிலாளருக்கும் அலைச்சலான ஒரு காலகட்டம் இது. தொழில் சிறப்பாகவே இருக்கும். ஒன்று கவலை வேண்டாம். மிதுன ராசி. வார ஆரம்பத்தில் இடுப்பு பிடிப்பு, முதுகு வலி, உணவில் வந்து இஞ்சி வந்து சிறு சிறுதாக வெட்டி வச்சு சாப்பிடுங்க. பெரியவங்களாம் பூண்டை வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுக்க. ஒரு 5-6 பூண்டு சாப்பிடுங்க. அதாவது பூண்டு பல்லு. இப்படி அதிகமாக சேர்ப்பதனால பெருங்காயம் சேர்த்தனால இந்த முதுகு பிடிப்பெல்லாம் வராது. மனசஞ்சலம் ஏற்படும். வாகனத்தில் செலவு உண்டுன்னு போட்டு ஏதோ ஒரு ரிப்பேர் ஆக போகுது. அது வார மத்தியில் நல்ல ஒரு காலகட்டம், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வார இறுதியில் வியாபாரம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய செய்திகள் வந்து சேரும். சில வியாபாரிகளும் புது வகையான பொருட்களை வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. சுமூகமான ஒரு காலகட்டம் தொழிலுக்கு. மகன்கள் சில தவறுகளை செய்துவிட்டு தந்தையிடம் தண்டனை பெறுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஒரு ஊக்கம் தேவை. முயற்சித்தால் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. வீண் செலவு ஏற்படாமல் இருக்க சரியான வந்து அந்த செலவுகளை வந்து சுப செலவாக மாற்றலாம். வீண் செலவு, கர்ம செலவு, சுப செலவு இருக்குது. இப்போ வீண் செலவுனா சுப செலவு மாற்றிக்கணும். எப்படி சுப செலவு? காப்புறுதி எடுப்பது சுப செலவு, நகை வாங்குவது சுப செலவு, திருமணம் பண்ணுவது சுப செலவு, வங்கியில் பணத்தை சேர்ப்பது சுப செலவு, கல்விக்காக பணத்தை சேர்வது சுப செலவு. இது இந்த வார ராசிக்கான பலன். மிதுனத்துக்கு இப்போ கடகராசி பார்ப்போம். வார ஆரம்பத்தில் உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் அது உங்களுக்கே ஒவ்வொருத்தரமாக முடியும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. சிலருக்கு சளி தொல்லை ஏற்படும். வார மத்தியில் காரிய தடை. முன்கூட்டியே என்னென்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வார இறுதியில் நல்ல காலகட்டம். எது தடைப்பட்டதோ அந்த காரியங்களை செய்து முடித்து விடலாம். சிலருக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். வார கடைசியில் போய் கேளுங்க. 4.5 மாதத்துக்கு தொழிலில் நல்ல பலன். புதிய தொழில்களை மாற்றுவது, விரிவுபடுத்துவது, லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு. வக்ர சனியால் ஒரு 4.5 மாதத்துக்கு நல்ல பலன். வரன் பார்ப்பது, நீங்கள் நன்மைகள் ஏற்படும். மாணவருக்கு நல்ல ஒரு காலகட்டம். எதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிங்களோ அதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. பல் பிரச்சனை, மூட்டு வலி ஏற்படுவது. இந்த ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். குறைவாக உணவு அருந்துங்கள், சுடுநீர் பருகுங்கள். முடிஞ்சால் பேதி மருந்து வாங்கி போடுங்க. அடுத்த வாரம் நான் ஒரு நல்ல ஒரு
வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சுகபேதி வைத்தியம் சொல்லித்தரேன். பணம் தொடர்பான பிரச்சனைகள் வரும், கணக்கிட்டு காரியத்தை முடிக்க வேண்டும். முதல் நாள் ராசியை பார்த்துட்டோம் டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க. சரி, அவங்களுடைய கேள்வி என்னன்னு தெரிஞ்சுப்போம். பார்த்துருவோம். வணக்கம். 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 அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஓகே, வணக்கம் டாக்டர். நான் லோகேஸ்வரி சிறுபான்மையிலிருந்து அழைக்கின்றேன். உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி, எங்க அப்பா தவறிட்டாங்க. அவங்க திதி கொடுப்பது இறந்த தேதியில அல்லது அவருடைய இறந்த திதியில? சிலர் இறந்த திதியில கொடுக்கணும், சிலர் ஆங்கிலம் தேதியில கொடுக்கணும்னு சொல்றாங்க. எது சரி டாக்டர்? சரி, நன்றி. இருக்கிறவனுக்கு நட்சத்திரம் பாரு, போனவனுக்கு திதியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆக ஒரு ஆள் உயிரோடு நிற்கும்போது கோயிலுக்கு போனால் நட்சத்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். இறந்தவனுக்கு திதியை பார்த்து போய் அவனுக்கு மோட்ச தீபமோ தர்ப்பணமோ செய்கிறோம். ரொம்ப சிம்பிள். எந்த தேதியில் பிறந்தாங்களோ அதை நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழோடைய மாதம் வந்துடும். அந்த மாதத்தை எடுத்துக்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது தேய்பிரியா வளர்பிரியான்னு எடுத்துக்க, முடிஞ்சு போச்சு. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சமி தேய்பிரைன்னா பஞ்சமி அந்த மாதத்தை எழுதிக்க, வைகாசி மாதம் பஞ்சமி தேய்பிரை எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். இதை வருடம் வைகாசி மாதத்தில் பஞ்சமி தேய்பிரை திதி கொடுக்க வேண்டும். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். இதை நீங்கள் அப்பாவோட எந்த ஆங்கில தேதியோ அதை பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் தேய்பிரியா வளர்பிரியா என்ன திதின்னு வந்துடும். திதி தான் கொடுக்க வேண்டும், ஆங்கில தேதியை பார்த்து திதி கொடுக்கக்கூடாது. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி அம்மா. டாக்டர், இந்த ஒரு ஆன்மா உடம்பை விட்டு வெளியானதுக்கு அப்புறமும் அந்த ஆன்மாவுக்கு சில தேவைகள் இருக்கின்றது, அப்படிதானே டாக்டர்? ஆமா. இப்போ இந்த திதி கொடுக்கறத நம்ம விட்டுரும்போது சில பேர் விட்டுருவாங்க. இந்த திதி கொடுக்கறத முறையாக அந்த 12 வருஷத்துக்கு செய்யணும்னுவாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அந்த ஆன்மாவுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் கஷ்டப்படுவாங்களா? சர்வ நிச்சயமாக. இது அகத்தியர் ஒன்று சொல்கிறாரு. ஒரு அகத்தியர் அவர் நூலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தவம் முடிஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தில் நிறைய ஆன்மாக்களும் தொங்கிட்டு இருந்துச்சான். அப்போ கேட்குறாரு, ஏன் நீங்கள் மேல் உலகம் போக தொங்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு திதி கொடுக்க ஆள் இல்லை, நாங்கள் மேல் உலகம் போக முடியல அப்படின்னு அந்த ஆன்மாக்கள் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், திருமணத்துக்காக போயிட்டு ஊராக பொண்ணு தேடுவார். அப்படி போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி திருமணம் பண்ணவங்க தான் லோப முத்திரை. அப்போ டாக்டர், இந்த திதி கொடுக்கலன்னு வச்சுக்கோம், தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இது கொடுக்கலன்னா இந்த ஆண் மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குவாங்க? இது செய்யாததுனால நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிறவிகள் இது போகாமல் சங்கடப்பட ஒரு சூழ்நிலை இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை முத பாருங்க, இதுதான் பித்ருதோஷம். இதுதான் பித்ருதோஷம். ஓஹோ, நம்முடைய தாய், ஆமா, நம்ம தாய் தந்தைக்கு நம்ம முறையாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதியை நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் அவங்களை மதிக்கலன்னு அர்த்தமாகுது. இருக்கும்போதும் செய்யல, போன பிறகும் செய்யலைன்னா உங்களுடைய குடும்பத்தில் அந்த சாபம் தொடர்ந்து வருமா இல்லையா? இது நிறைய பேர் இதை விட்டுடுறாங்க. ஆமா, இதை பற்றி நம்ம மேலும் விரிவாக நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பேசணும் டாக்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா இது? நிச்சயமா. இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ராசையா. ராசையா ஐயா, விளங்குதுங்களா? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? ராசையா. ராசையா. உங்களுடைய எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா? உங்களுடைய கேள்வி என்ன? பத்துக்கே தாமசம்ல இருந்து அழைக்கிறோம். அதாவது என் மனைவிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. வயசு 75 வயசு. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு என்ன அப்படி சொன்னா, அளவுக்கு அதிகமா மூத்திரமும் வெளியாகுது. அவங்களுக்கு இனிப்பு நீர் இருக்கா? மூட்டு வலி இருக்கு. இனிப்பு நீர் இருக்கா? அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா? இருக்கு. அது கண்ட்ரோல்ல இருக்கா இல்லை கூட போச்சுங்களா? இல்ல, அது கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, இது பார்த்தீங்கன்னா 75 வயசுல உங்களுக்கு டயபெட்டிக் இருந்து அந்த மூத்திரம் போதுன்னா அந்த உங்களுடைய சிறுநீர் பையை தளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அது ஒன்று, நீங்கள் இதுக்கு டாக்டரை தான் பார்க்கணும். இரண்டாவது, தூக்கம் வரேன்னா சுலபமான ஒரு வீட்டு வைத்திய குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். கசகசாவை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கங்க. படுக்க முன்னே இரவில் கசகசா கடையில் வாங்கிக்கலாம். எவ்வளவு நீங்கள் எவ்வளோ வேணால் வறுத்து, அதாவது லேசாக வறுத்து
அதை வந்து அரைச்சி வச்சுக்கங்க. ஒரு டீஸ்பூன் வாயில் போட்டு பாலை குடிச்சிட்டு படுக்க சொல்லுங்கள், நல்லா தூக்கம் வரும். பத்தலையா 2 வெத்தலை, அந்த வெத்தலையே இந்த கசகசா வச்சு நல்லா மென்று சாப்பிட்டு படுங்க. லேசாக ஒரு அப்படியே ஒரு ஒரு போதை மாதிரி வரும், நல்லா தூங்கலாம். இந்த வெத்தில வைக்கும் போது அந்த கசகசா அரைச்சுதான் வைக்கணுமா இல்ல அரைக்காம உள்ளதா? நீங்கள் கசகசா அரைச்சி தான் வைக்கணும். ஓகே ஓகே. நன்றி ஐயா, நன்றி நன்றி. இன்னொரு நேயர் அழைப்புல இருக்காங்க, அவங்களே பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். அதாவது டாக்டர், ஏதோ ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த மறுபடியும் எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, தனிமை பற்றி. அதாவது அது போகிற போக்கில் டாக்டர் மேலே சொல்லும் போது நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த தனிமை ரொம்ப கொடுமையான விஷயம் டாக்டர். இதை எதிர்நோக்கிறதுக்கு ஏதாவது தியான வழிகள்? ஆனால் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த தியானம் பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் இருக்கும்போது தியானம் பண்ணால் கூட அதுவே நமக்கு நெகட்டிவாக வேலை செஞ்சிடும்ட்டுன்னு. இந்த இந்த தனிமையை ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக யோகிங்க வந்து தனிமையை வந்து பேரானந்தம் சொல்கிறாங்க. அவங்க தனிமையை எப்படி பேரானந்தம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பற்றற்ற நிலைக்கு எந்த ஒரு மனிதன் செல்கின்றானோ அவனுக்கு தனிமை பேர் ஆனந்தம், தனியாக இருக்கிறது பேர் ஆனந்தம். எவன் வந்து பற்றோட பதற்றத்துடன் இருக்கிறானோ தனிமை அவனை வந்து கொல்லும். ஆக இதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து மந்திர ஜபம் படிக்கணும். தியானம் பண்ண முடியாது, நேராக வந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை மெதுவாக படிக்கணும். அதை ஒருத்தருக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்து படியா அப்படின்னா, ஓம் நம சிவாயின்னு சொல்லி கொடுத்தேன், ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இப்படி படிப்பதில்லை மந்திரம். ஒரு மந்திர சொல்லுக்கும் மறு சொல்லுக்கும் வந்து 1 செகண்டாவது இடைவெளி வேணும். ஓம் நம சிவாய ஓம் நம இப்படி வேணும். இதை விட்டு நீங்கள் பதற்றத்தோடு எதையே செய்தாலும் அது பதற்றமாக தான் முடியும். இசையை கேட்கலாம். எந்த மாதிரியான இசையை கேட்கலாம் டாக்டர்? நல்ல ஒரு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? மோட்டிவேஷன் சாங்ஸ் அந்த மாதிரி அதை கேட்கலாம், பழைய காலத்து பாட்டை கேட்கலாம், சாமி பாட்டை கேட்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு எதை வேணால் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இந்த தனிமையாகப்பட்டது தீரும். நான் தனிமையாக இருந்தால் உடனே நூலை எடுத்துக்குவேன், படிக்க ஆரம்பிச்சிடுவேன். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க டாக்டர், இந்த தனிமை அவங்கள கொல்லும்போது ரூமில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அதையே நினச்சிட்டு இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. இது ஒரு நல்ல தீர்வு இல்லைங்க டாக்டர்? சர்வ நிச்சயமாக அது டிப்ரெஷனும் உண்டாக்கும். அப்போ நம்ம இந்த தனிமை நம்மளுடைய வாட்டும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்க போதுன்னா நம்ம பொதுவாக போயிட்டு பேசணும். நமக்கு நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்களோட பேசுறது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இல்லைங்க? நிச்சயமாக. உங்களுக்கு வந்து யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து ஃபோன் போட்டு நண்பர்கிட்ட ஃபோன் போட்டு கேளுங்க, அவ்வளோதான். அற்புதமான ஒரு விளக்கம் டாக்டர். சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னொரு கேள்வி ஒன்று டாக்டருக்காக நான் வச்சுருக்கேன். இந்த தனிமை சம்மந்தமாக தான் டாக்டர். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்துட்டு இது டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். இந்த கேள்வியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறேன். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். டாக்டர், ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, தனிமை தொடர்பாக தான் டாக்டர். இந்த தனிமை இருக்குல்ல டாக்டர், சில பேருக்கு பார்த்தோமா வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது, பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, தனியாகவே இருப்பாங்க. இவங்க சில நேரங்களில் தப்பான முடிவுகள் கூட, அதாவது உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு தப்பான முடிவுகள் கூட போவாங்க. இது என்ன காரணம்? எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தனியாக இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு கொண்டு செல்லுது? முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த தவறை வச்சு அந்த நாளை ஓட்டுவாங்க. அது என்ன பண்ணுறது, நினைக்க ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஏறி போச்சு. ஒரு பிரச்சனை நீங்கள் 108 முறை நினச்சிங்கன்னா அது மேலேருந்து கீழே உள்ள ஆள் மனசில் பதிவாகிக்கிட்டே போகும். ஆக காலப்போக்கில் என்ன ஆகும், தனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் இல்லை, தன்னைத்தானே வந்து வெறுத்து தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ள தான் அவங்க வந்து தோணுவாங்க. இது சைக்காலஜி பிரகாரம், மனத்தத்துவ பிரகாரம். இப்போது இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, யாரிடம் பேசலாம், அவங்க ஆலோசனை கேட்கலாம், வீட்டை விட்டு வெளியே வந்து சமுதாயத்தை போய் பழகலாம். முடிஞ்சா ஜாதக ரீதியாக இதுக்கு என்ன காரணமாக நிற்கும், ஏற்கனவே ஒருத்தனை மன உளைச்சல் பண்ணி அவனை வந்து வாழ விடாமல் நீ தடுத்திருந்தேன்னா இந்த காலகட்ட இந்த ஜென்மத்தில் ராகு தான் இதுக்கு வந்து அதிபதி.
உங்களை வந்து கவலையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போடுறதுக்கு. அது என்ன பண்ண வந்து நின்றவனை பயத்தை உண்டு பண்ணுவார், பெரும் கவலையை உண்டு பண்ணுவார், உங்களை தனிமைப்படுத்துவார், வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வருவார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜாதகாரனை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மந்திர ஜபம் படிக்கலாம், இறை வழிபாடு, நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நண்பர்கிட்ட பேசுங்க. அருமையான தீர்வு டாக்டர். தனுசு ராசிக்கான பலனை பார்ப்போமே. சிம்மராசி. சிம்மராசி. வார ஆரம்பத்தில் காரிய தடை, சிலருக்கு பயம் ஆட்கொள்ளும், செலவுகள் உண்டு. வார மத்தியில் பிரச்சனைகள் தீரும், நன்மையான பலன்கள் ஏற்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 29 ஜூன்லேருந்து நவம்பர் 15 வரை இந்த சிம்மராசிக்கு நல்ல ஒரு காலகட்டம். வகர சனி தொழிலை மேம்படுத்தி கொடுப்பார். நீங்கள் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கேட்கலாம். கார உணவால் சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஞாபகம் வச்சுங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ரீதியில் தினம் சாப்பாட்டில் மணத்தக்காளி கீரை வாரத்தில் ஒரு நாள் சேருங்க. வாழைப்பூ அதை சமைச்சு சாப்பிட்லாம். இது இல்லாமல் தேங்காய் துருவல் தான், தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் வந்து பார்த்தா அமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு பொருள். தினம் இவ்வளோ சாப்பிட்லாம் பச்சையாகவே. குழந்தைங்களுக்கு வந்து கருப்பு சீனி போட்டு ஊட்டி விடலாம். சத்து ரொம்ப அதிகம். அதில் லாரிக் ஆசிட்னு ஒரு சத்து அதில் நிற்கிது. இது எலும்பை எங்களை தேயாமல் காப்பாற்றும், தோலுக்கு வந்து வன்மை கொடுக்கக்கூடியது. தொழிலில் அலைச்சல் உண்டு. தொழில் சார்ந்த வாக்குவாதங்கள் வரும்போது வேண்டாம், தவிர்த்துருங்க. மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். ஊக்கத்துடன் படித்தால் தேர்ச்சி சர்வ நிச்சயமாக உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி பலன் பார்க்கலாம். குடும்பத்துடன் வெளியே சென்று சாப்பிட்டு வருவது, பெண்களால் லாபம், சிலருக்கு சில கவலைகள் வந்து நீங்கும். வார மத்தியில் காரிய தடை, செலவுகள் உண்டு. அதனால் வந்து கணக்கு பண்ணி நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். வார இறுதியில் உங்களுக்கு நன்மையான பலன்களே, சந்தேகங்களுக்கு விடை கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு பொருள் வந்து வீட்டில் இங்கே வச்சுருவாங்க, தஸ்தாஜுவேஜுகள், பத்திரங்கள், அதை பணத்தை இங்கே வச்சுருவீங்க. இந்த வாரம் கிடச்சிடும், அது வந்து கிடச்சிடும். கொலஸ்ட்ரால் இந்த ராசி அன்பர்களுக்கு, அதாவது வயதானவர்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரும், கொழுப்பு பிரச்சனை இருக்குது. கொழுப்பை கொல்லும். கொள்ளு சூப்போ அல்லது வந்து கொள்ளை வந்து நீங்கள் ரசமாக சாம்பாராக கூட வைக்கலாம். தாயாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படும், கவனம் தேவை. கணவரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட விட்டு கொடுத்து சென்றால் அதுவும் தீர்ந்துவிடும். போன வாரம் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இந்த கால ஆணிக்கு ஒரு வீட்டு வைத்தியம், இது அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். இதை எடுத்துக்கங்க. வசம்பு நல்லா எடுத்துங்க, ஒரு தூள் எடுத்துங்க. வசம்பு தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. மஞ்சள் தூள் தான் ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. மருதாணி இலை வந்து ஒரு கைப்பிடியோ இல்லை அரை கைப்பிடியோ எல்லாம் போடுங்க. முக்கியமாக சுண்ணாம்பு எடுத்துங்க, ஒரு டீஸ்பூன், ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கலந்துடுங்க. இரவில் வச்சுருங்க. காலைல பார்த்தா சுண்ணாம்பு தண்ணி மேலே தெளிவு நீர் இருக்கும். அந்த தெளிவு நீர் விட்டு இந்த மூணையும் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக்குங்க. ஒரு சின்ன டப்பியில் வச்சுக்கோங்க. எங்கே உங்களுக்கு வந்து காலாணி இருக்கோ அதில் 10 மாதிரி போட்டு ஒரு வெத்தலை வச்சு கட்டி படுங்க. தினம் செஞ்சுக்கிட்டே வரலாம். கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட நீங்கள் வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சு நீங்கள் செய்யலாம். காலப்போக்கில் 3 மாத காலங்களில் அந்த வேரோட வந்து அந்த காலாணி வெளியே வந்துடும். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இது. துளாராசியை பார்ப்போம் டாக்டர். துளாராசி பலனை பார்ப்போம். நல்லதொரு காலமாக இருந்தாலும் சிலரிடம் பகை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு குதிக்கால் வலி, இடுப்பு வலி. ஏற்கனவே இந்த ராசி பலனில் முன்பு இதுக்கு வந்து வைத்தியம் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. வார மத்தியில் காரியங்கள் தாமதமானாலும் நீங்கள் வந்து செய்து முடித்து விடலாம். வார இறுதியில் பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான ஒரு பலன்தான் ஏற்படும். நட்பு வட்டாரங்களில் பகை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ பணம் கொடுப்பதோ வாங்குவதோ வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படும். சிலருக்கு பயம் ஏற்படும். பேச்சில் கவனம் தேவை. இது ஒரு பெண்ணால் அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது தோழியாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு உறவுக்கார ஒரு பெண்ணாக இருக்கலாம். தவிர்ப்பது நலம். கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு புகழ் ஏற்படும்னு போட்டிருக்கு. மாணவர்கள் முயற்சித்த காரியங்கள் வெற்றி அடையும். துளாராசிக்கு படிப்பில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தூக்க பிரச்சனையில் வரும். தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தில், அதாவது இன்றைக்கி வார ஆரம்பத்திலே ஒருத்தருக்கு அந்த வைத்தியம் சொல்லியிருக்கிறேன், அதை பாருங்கள். வெத்தலையும் கசகசாவும். நல்லது டாக்டர். விருச்சிக ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வாகன விஷயங்களில் காரிய தடை, செலவு ஏற்படலாம். டயர் வந்து பழுது ஏற்படலாம். செலவுகள் உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்.
தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பல்லில் பிரச்சனைகள் தோன்றும். வார இறுதியில் வந்து காரிய தடை இருந்தாலும் சமாளித்து விடலாம். தாயாருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி பிரச்சனைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது தாயாருக்கு தோன்றும். அதில் வந்து கார உணவை தவிர்ப்பதுனால இல்லைன்னா கேஸ்ட்ரிக் வந்துடும். சிலருக்கு வந்து சப்தம குருவால் இந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வைத்தியம் உண்டு. இதை நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி பண்ணிக்கலாம். சில குழப்பங்கள் ஏற்படும். சில இடங்களில் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் எதுவும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆலோசனையை வந்து கொடுக்க வேண்டாம். இந்த ராசிக்கு உள்ளவங்க அதாவது வயதுக்கு வந்தவர்கள் காதல் தொடக்கம், பெண் பார்ப்பது, பெண்களால் மகிழ்ச்சி உண்டு. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. இல்லையேல் நீங்கள் வந்து சாலையில் செல்லும் போது தண்டம் கட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லையேல் சிறிய விபத்துகள் ஏற்படலாம். இதில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் மெத்தனமான போக்கு தேவை வேண்டாம். கவனமாக இதில் இருங்க. சிம்மம் முதல் விருச்சிகம் வரை மீதமுள்ள 4 ராசியை பார்த்தோம் டாக்டர். பார்த்துட்டோம். 8 ராசியை முடிச்சிட்டோம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்க்கலாம். பார்த்துருமா? வணக்கம். வணக்கம் வணக்கங்க ஐயா. அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஐயா, நான் மலர் அலுவலகத்திலேருந்து பேசுகிறேங்க. அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி என்னன்னா, எங்கள் வீட்டுக்காரு அவர் வந்து விருச்சிக ராசி, கேட்டி நட்சத்திரம். சரி. அவர் ரொம்ப கடன் தொல்லையில் இருக்காருங்க ஐயா. அவரு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அப்படியே ரொம்ப கடன் தொல்லையில் இருக்காரு. அவருனால எனக்கும் ரொம்ப ஒரு மன உளைச்சல். அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா ஐயா? சரி, முதல்ல அதாவது கடன் தொல்லை ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கும் போது இது அவளொரு தொடர்கரமாக தான் போய்கிட்டே நிற்கும். இதில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து நீங்கள் சனிக்கிழமையில் கால பைரவருக்கு பூஜை பண்ணுங்க. கால பைரவரில் அதுவும் காலையிலையா எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு போய் பூஜை பண்ணுங்க. கோயிலில் போய் விளக்கு போட்டு வாங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களுடைய கடன் வந்து படிப்படியாக வந்து குறைய வாய்ப்பு இருக்குது தேய்பிறை அஷ்டமியில். இது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் பாருங்கள். லக்னத்திலேருந்து 6ஆம் வீட்டு அதிபதியோட தசாபுத்தி பலன் ஏற்பட்டால் கடன், இல்லை லக்னத்திலேருந்து 8வது வீட்டோட தசாபுத்தி இப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த கடன் ஏற்படும். ஆக ஒரு பரிகாரம் ஒன்று சொன்னாங்க. கொஞ்சமாவது நீங்கள் கோழி, குருவி, இந்த பூச்சிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு உணவை தர்மம் செய்தால் கடன் படிப்படியாக தீரும். கொஞ்சம் சிக்கனத்தை ஏற்படுத்துங்க, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. சரிங்கய்யா, நன்றி. ரொம்ப நன்றியா. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருமா டாக்டர்? பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களோட பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கங்காதேவி. நான் தொழில்தன் பேராலேருந்து கூப்பிடுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா, நான் வந்து மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். என் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை நடக்குது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வேலை கம்பெனி வந்து மூடிட்டாங்க. நான் வேலை செய்கிற கம்பெனி வந்து மூடிட்டாங்க. இப்போ நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட இப்போ ஜாதகப்படி எனக்கு வேலை வாய்ப்பு நிரந்தரமாக அமையுங்களா, இல்லை கொஞ்ச நாள் இப்படி தேடிக்கிட்டு இருக்கணுங்களா? உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 37. 37. ராசி வந்து மிதுன ராசி, நட்சத்திரம் மிருகசீரிடம். சரிங்களா? ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனி வந்து ஒரு ஃபுட் சம்மந்தப்பட்ட கம்பெனியா, உணவு சம்மந்தப்பட்ட கம்பெனியா? ஆமாய்யா. சரி, இப்போ பாருங்க, இந்த 4.5 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். நீங்கள் வேலை தேடுங்க. 45 நாளில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி சொன்னோன்னா, மிருகசீர நட்சத்திரம் இப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே செவ்வாய் வந்து மேசத்தில் இருந்து இப்போ வந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். நான் அங்கே தான் கணக்கு எடுத்தேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு உணவு துறையை நீங்கள் வந்து அந்த துறை தான் நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ தேடுங்க. 45 நாளில் கிடைக்கும். இல்லையாண்டா 4.5 மாதத்துக்குள்ளே. சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சுயமாக ஒரு பசியார கடை இந்த மாதிரி போடலான்னு பார்க்குறேன். ஃபுட் ஸ்டால் இந்த மாதிரி. சாப்பாடு தான் வரும். சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு தான் வரும். ஓகே சார், ஓகே. நல்லா செய்யுங்க. எந்த இடம்னு சொல்லுங்கள், நானும் வரேன் சாப்பிட்றதுக்கு. தொழில்தன் பேராயா? ரோடு சொல்லியே. சிம்பாம்பாடி. சிம்பாம்பாடி தெரிஞ்ச இடம். வாழ்க வாழ்க.
நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காரு. பார்க்கலாம். வணக்கம். 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 வணக்கம் ஐயா. அம்மா, உங்களோட பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? லட்சுமி. என் பேர் லட்சுமி. மேசராசி, பரணி நட்சத்திரம். ஆடி மாசத்துல தொழில் தொடங்கலாமா? சரி, நல்ல ஒரு கேள்வி அது. ஆடி மாதத்தில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆடி மாதத்தில் உடலில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஆப்ரேஷன் செய்யலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வருது. சரியா இல்லைங்களா? எந்த மாதத்திலையும் தொழில் தொடங்கலாம். ஆடி மாதம் என்றாலே எல்லாம் வந்து பயப்படுறாங்க. இப்போது மற்ற நாடுகளில் மற்ற மக்கள் வந்து ஆடி மாதத்தில் தொழில் வந்து தொடங்காமல் இருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். அதாவது குடி தான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தொழில் தொடங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஜோசிகாரை பார்த்து எந்த நல்ல நாள்னு பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், பிரச்சனையே இல்லைம்மா, செய்யலாம். இப்போ நான் மனசுல நினைச்சிருக்கேன். சரி, 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரி. உங்கள்கிட்ட பஞ்சாங்கம் இருக்கா? பஞ்சாங்கம் இல்லைங்களா? ரைட்டு. நீங்கள் இப்போ கோயிலில் போனீங்கன்னா அந்த குருக்கள் இருப்பாங்க, உங்கள்கிட்ட பார்க்கலாம். தாராபலன்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பரணியிலிருந்து நீ எண்ணும்போது 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6, 8, 9, 11 இப்படியே வரிசையாக வரும். அது தாராபலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நட்சத்திரம் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த நாளில் ஆரம்பிக்கலாம். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி சார், நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி அம்மா, நன்றி. டாக்டர், இந்த ஆடி மாதம்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன் அது ரொம்ப ஒரு பிரார்த்தனைக்குரிய நாளாக இருக்குது. அம்மனுக்கெல்லாம் பார்த்தோமா அதுதான் ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இருக்குது. ஏன் ஆடி மாதத்துக்கு பயப்படுறாங்க? கணவன் மனைவி வந்துட்டு புதுசாக திருமணமான கணவன் மனைவியே பிரித்து வேற வச்சிருவாங்க இல்லையா? இப்போது டாக்டர், இப்பயே பதில் சொல்லிட வேண்டாம். சரி, நேரில் காத்திருக்கணும் இல்லையா? எல்லா பதிலும் உடனே சொல்லிட்டுமாக்கா என் ராசியை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு கிளம்பிடுவாங்க. ஆமாம், ரைட். இதற்கான பதில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்த்துடலாம். நேரிலேயே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் இணைந்திருப்பது ஆஸ்ட்ரோ வார ராசி பலன் நிகழ்ச்சி. ஆடி மாதத்தை பற்றி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா? டாக்டர், இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? ஆனால் அது வந்து பார்த்தா அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உகந்த மாதமாக இருக்குது. ஆடி காலத்தில் அம்மிய நகரம்னு சொல்லுவாங்க. இயற்கையோடு இசைந்த வாழ்வுன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். பருவங்களை நாளாக பிரித்தாங்க. அப்போ திருமணம் பண்ண உடனே ஆடி மாதத்தில் ஏன் பிரித்து வச்சாங்கன்னா, ஆடி மாதம் காற்று அதிகமாக இருக்கும், வாதம் கூட. அப்போ விளையிற காய்கறிகள் எல்லாம் வாதம், காற்று வந்து கூட போயிடும். அந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகும். அந்த சமயத்தில் ஒரு கரு ஒன்று விட்டால் அந்த கரு பிறக்கும் பொழுது கரெக்டாக அந்த வந்து 10வது மாதத்தில் பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து வாதத்தால் வரக்கூடிய நோய், இந்த போலியோ, இளம்பிள்ளை வாதம் என்று சொல்கிறோமா இல்லையா, இது மற்ற வாதத்தால் வரக்கூடிய நோய்கள் வந்துடும் என்ற காரணத்துக்காக பெரியவங்களை பருவத்தே பயிர் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒரு பருவத்துக்கும் ஒரு உணவுகளை வீட்டில் சமைச்சாங்க நம்ம முன்னோர்கள். வரக்கூடிய காலகட்டம் நம்ம இதெல்லாம் சொல்லலாம். கண்டிப்பாக. அதனால் ஆடியில் இது ஆடி மாதத்துக்கான பொதுவான விஷயங்கள். தனுசு ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் தொழிலில் மேன்மை, நன்மைகள் உண்டு. வார மத்தியில் நண்பர்களால் சில தடைகள் ஏற்படும், அது செலவுகள் ஏற்படும். வார இறுதியில் நன்மையான ஒரு காலகட்டம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு தேவை. நிறைய சாப்பிட வேண்டாம். எலும்பாவில் நிறைய சாப்பிட்லாம், நிறைய அதாவது சைஸ் பெருசாக சாப்பாட்டை குறைங்க. இந்த ராசிக்காரர்களுடைய தந்தைக்கு கொலஸ்ட்ராலில் அதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதனால் சில வைத்தியங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மகனுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த ராசிக்கார பெண்கள் கர்ப்பவதி ஆவதற்கு சரியான ஒரு காலகட்டமாக உள்ளது. மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் இந்த வாரம். பொருட்கள் களவு போகுது, ஸோ இதில் வந்து கவனம் தேவை. பாத வெடிப்புக்கு ஒரு அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அது பித்தத்தால் வரக்கூடிய நோய். பழைய வேஷ்டி, கலர் இல்லாத வேஷ்டி, வெள்ளை வேஷ்டியை எடுத்துங்க. சிறுகை வெட்டி ஒரு இடத்துல போட்டு சூடம் வச்சு கொளுத்தி விடுங்க. நிறைய எடுத்து கொளுத்தணும்.
அதில் கறி வரும், கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் கூட வர மாதிரி செஞ்சுருங்க. அதை எடுத்து குழியாமியில் போடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா அரைங்க, ஒரு விழுது மாதிரி வரும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டப்பியில் பத்திரப்படுத்துங்க. இரவில் படுக்கும்போது காலை சுத்தமாக கழுவிட்டு எங்கெங்கே வெடுப்பு இருக்க பூசிட்டு கால் உரை என்று சொல்லக்கூடிய சொக்ஸ் போட்டு படுத்துங்க. செஞ்சுக்கிட்டே வாங்க. 3 மாதத்தில் பித்த வெடிப்பு தீரும். பித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து மகர ராசியை பார்ப்போமாங்க டாக்டர்? பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் முயற்சித்த காரியங்கள் வெற்றி, மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலாளருக்கு வருமானம் பெருகும். அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வார இறுதியில் காரிய தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ராசிக்கார பெண்களுக்கும் ஆண்களும் சரி, ஆளுமை சக்தி அதிகரிக்கும். குடும்பத்தில் சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதே போல் ஆஃபீஸில் தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது அது சார்ந்த ஒரு இதோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராசிக்காரர்களின் தாயாருக்கு மனக்குழப்பம், மனதில் பதற்றம் ஏற்படும். உட்காந்து அதாவது ஓய்வு நேரத்தில் உட்காந்து பேசுங்க அம்மா கிட்ட, இதெல்லாம் தீர ஆரம்பிக்கும். கணவரிடம் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு சில நட்புகளை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதனால் கவனம் தேவை. இதில் பித்த வெடிப்புக்கு உள்ளே சாப்பிட ஒரு சூரணம். பித்த வெடிப்புக்கு மேலே போடக்கூடிய களிம்பு சொன்னேன். இப்போ உள்ளே சாப்பிடக்கூடிய ஒரு சூரணம் சொன்னேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி நிறைய இருக்குது. அதை இல்லாதவங்க நேராக கடையில் வாங்கிக்கேன், பேக்கெட்டாக விற்கிறாங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி 100 கிராம். சீரகம், சின்ன சீரகம் வீட்டிலே எடுத்துங்க, நல்லா அரைச்சிக்கங்க. ஒரு 30 கிராம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். கரிசாலை சீரக சூரணம் காலையில் 1 டீஸ்பூன், பருமனாக இருந்தால் 2 டீஸ்பூன், மாலை 2 வேளை. இப்படி தினம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உணவுக்கு முன்பாக இதையும் ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. இளம் நரை போகும், பித்த வெடிப்பு தீர ஆரம்பிக்கும். கும்பராசிக்கான பலனை பார்ப்போம் டாக்டர். கும்பராசிக்கான பலன். வார ஆரம்பத்தில் பயணங்கள் உண்டு. முடிவெடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும். வார மத்தியில் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும், மகிழ்ச்சி ஏற்படும். வார இறுதியில் வருமானம் பெருகும், குழப்பங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். நீங்கள் கடனை கட்டுவதற்கு சரியான ஒரு காலகட்டம். வியாபாரிகளுக்கு ஏற்றது ஒரு காலகட்டம். 4.5 மாதத்துக்கு எதிர்பார்த்த வேலை அல்லது வேலை மாற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது. மாணவர்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும். உறுதியுடன் ஊக்கத்துடன் படித்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சிலருக்கு விளையாட்டின் மீது அதிக ஒரு ஆர்வம் இது பண்ணும். ஒரு நாளைக்கு 1 hour எடுத்துங்க, அதுக்கு மேலே எடுத்துனா கல்வி பாதிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கையை தூக்குனா ஒரு விதமான நறுமணம் வரும், இப்படி தூக்குனா ஒன்று வரும். இது கற்றாழை நாத்தம் அல்லது உடல் துர்நாற்றம் சொல்லுவாங்க. அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இது. நீங்கள் வெட்டி வேறுன்னு எடுத்துங்க, வெட்டி வேறு வாசம் சொல்லுவாங்க. வெட்டி வேறு கடையில் வாங்கலாம். நல்ல சிறுக வெட்டிங்க, ஒரு கைப்பிடி எடுத்துங்க. எவ்வளோ வேணால் கொண்டு வாங்க வெட்டி, ஒரு கைப்பிடி. அது கூட நீங்கள் சேர்த்து என்ன பண்ணுங்க, சீரகம் இதெல்லாம் ஒன்றா சட்டியில் போட்டு 2 லிட்டரோ அல்லது 1.5 லிட்டரோ நீரை விட்டு அதை கொதிக்க வச்சு ஒரு 500 ml கொண்டு வந்துடுங்க. அதில் எலுமிச்சம் சாரம் புளிஞ்சு போட்டுக்கலாம், சீனி போனால் போட்டுக்கலாம், சும்மா பிறகுனா குடிக்கலாம். ஒரு 2 மாதம் நீங்கள் சாப்பிடுங்க. பேதியை எடுத்துக்கங்க. உடலில் உள்ள நாற்றங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். கற்றாழை நாற்றம், உடல் நாற்றம் தீர்ந்து ரத்தம் சுத்தமாகும். அருமையான ஒரு தீர்வு. ஆமாம். மீன ராசி பார்ப்போம் பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திராசனம் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நாளைக்கு வரை அந்த சந்திராசிரமம். கலகத்தால் பிரச்சனைகள் உருவாகும். காலில் அடிப்பட வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு ஆண் பெண் உறவுகளில் சிக்கல், காதலில் சில பிரச்சனை ஏற்படும். வார மத்தியில் கவலைகள் ஏற்படும். சிலருக்கு பயம் ஏற்பட்டு காரியங்கள் தாமதமாகும். வார இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும், ஒன்றும் கவலை இல்லை. வகர சனியால் தொழிலில் முன்னேற்றம். நவம்பர் 15 வரை நல்ல டைம் இருக்குது. தடைப்பட்ட தொழில், தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட அதாவது பணம் வரலன்னா இப்போ கேட்டு வாங்குங்க. 3இல் செவ்வாய் இருப்பதால் தேங்கியிருந்த சொத்துக்கள் விஷயத்தில் நல்லதொரு செய்தி சேரும். சொத்துக்களை வீட்டை மாற்ற முடியல, சொத்தை வாங்கியிருக்கு, பத்திரம் வரல, இப்போ 45 நாளில். வியாபாரம் திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். சிலருக்கு திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய காதல் ஏற்படும். மனைவியின் ஆளுமை வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். இதற்கு வழியே இல்லை, பொறுத்து போக வேண்டியது தான். அந்த டாக்டர் எப்பயுமே சொல்லுவீங்களே தீர்வு, ஆமாம், காலைல விழுந்துட வேண்டியது தான், சாப்பாடு கிடைக்காது, அதுக்கு தான். ஆமாம்.
பார்த்தாச்சு இல்லைங்க டாக்டர். 12 ராசியும் பார்த்துட்டோங்க டாக்டர். டாக்டர் பார்த்துட்டோம். இன்றைக்கி 2 முறை நீங்கள் வந்து இந்த கொலஸ்ட்ரால் பற்றி சொல்லியிருந்தீங்க. சரி. இந்த கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு சார்ந்த நோய்கள் வருவதற்கு காரணம் அதாவது தவறான உணவு முறை மட்டும்தானா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது காரணங்களும் இருக்கா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை சமைச்ச எண்ணெயை இவங்க சேமிப்பு, இது ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் நினச்சிக்கிட்டு அந்த எண்ணெயை ஊற்றாமல் சேமித்து வைப்பாங்க. அது ஹை கொலஸ்ட்ரால். ஒரு முறை சமைச்சிங்களா அவ்வளோதான், அதை ஊற்றிட வேண்டியது, அதை வச்சிருக்கவே கூடாது. இதில் தான் கொலஸ்ட்ரால் ஏறி போகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அறியாமை தான். இதை அவங்க சமைக்கிறதுனால வீட்டில் குடும்பத்துக்கு கொலஸ்ட்ராலை யார் ஏற்றி விட்டா? இவங்க தான் ஏற்றி விட்டாங்க. ரைட்டுங்களா? இரண்டாவது பண்ணுறேன்ட்டு அது ஆமாம், நோயை கொண்டு வந்து விட்டுறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வெளியே சாப்பிடும்போது எண்ணெய் பொருட்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ரொம்ப சாப்பிடாதீங்க. நடைப்பயிற்சி நீங்கள் வந்து ஏற்படுத்துங்க. எக்ஸசைஸ் ஒன்று பண்ணுங்கள். 3 மாதம் ஒரு முறை பேதியை போட்டுக்குங்க. 6 மாதம் ஒரு முறை கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கலிய பெருமாள்யா, மூவாறு ஜோஹூர்லேருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்னையா? கேள்வி வந்து எனக்கு வந்து என்னோட ராசி வந்து இது பூச நட்சத்திரம், கடக ராசி, மீன லக்னம். ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்குங்களா? கையில காசு மாட்டேங்குது, செலவு மேல செலவு. காலையில பசியா இருக்கணும், கையில காசு இல்லாம கடன் வச்சு சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்கேன். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 73 வயசுங்கய்யா. 73 வயசு. ஐயா, நீங்கள் தொழில் பார்க்குறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா? நான் மஞ்சளி பண்டாரால வேலை செஞ்சு இப்போ கிட்ட 10-18 வருஷமா பென்ஷன் சாப்பிட்டுருக்கேன். சரி. 1100 வெள்ளி பென்ஷன்யா. சரி. இப்போ உங்களுக்கு என்ன பணம் பத்தலைன்னு சொல்கிறீங்களா இல்லை வந்து? இல்லை, ரொம்ப சிரமமா இருக்கு, இருக்க சிரமமா இருக்கு. இது சனி பயிற்சியா என்னன்னு ஒன்றுமே தெரியலைங்கய்யா, பார்த்து சொல்லுங்க. சரி, கொஞ்சம் போருங்க. இப்போ நேரம் உங்களுக்கு நல்லா தான் வந்துக்கிட்டு ஒரு 44 மாதம் இப்போ நேரம் சரியாக நிற்கிது. ஒன்று இந்த வயசில் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போன எதுவும் முயற்சி பண்ணுறீங்களா இல்லை வீட்டில் இருந்தால் போதும்? இல்லை இல்லை, எனக்கு இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு இருக்கு, அதனால வந்து எங்கேயும் போக முடியலையா. சரி, ஆரோக்கியத்தை கவனிங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிங்க. இனிப்பு நீரை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான உணவுகளை மேற்கொள்ளுங்க. டாக்டர் கொடுத்த மருந்தை ஒன்று சாப்பிட ஆரம்பிங்க. இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதம். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா நவம்பர் 15க்குள்ள சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ. சரிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட நாங்கள் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி ஐயா. இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். லைன் துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். டாக்டர், நம்ம பேசின அந்த இதுதான் என்னென்னா, இந்த தனிமை அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஒரு வயதான காலத்தில் வர்ற இந்த பணப்பிரச்சனை இருக்குங்க டாக்டர், இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லைங்க டாக்டர். அதாவது இளமையில் கூட நம்ம ஏதோ பண்ணி சமாளிக்கலாம். இந்த முதுமையில் பணப்பிரச்சனையை எதிர்நோக்கும் போது நமக்கு எங்கே போகிறது, யாருடைய ஆதரவை நாடுறது எதுவுமே தெரியாது. யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? எதை நம்பி கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து திட்டம் போடணும். எப்படி திட்டம் போடணும்னு சொன்னால், இந்த வயசில் இவ்வளோ ஒரு சேமிப்பு இருக்கணும். எல்லாம் ஒரு விஷயத்தில் ஏமாந்தாங்க. எனக்கு ஒரு 5000 வழி இருந்தால் போதும் வயதான காலத்தில் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நம்மளுடைய அந்த பணம் வந்து அதோடைய வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது முந்தி வந்து நான் என் காலத்தில் 30 காசு டீ குடிக்கலாம். இப்போ முடியுமா? முடியாது. அப்போது இதெல்லாம் கணக்கு பண்ணணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு லெவலில் பணத்தை வச்சுட்டு நம்ம வந்து இந்த அதுதான் பென்ஷன் நம்மளுக்கு வந்து பணத்தை வச்சாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போச்சு. வயதான காலத்தில் குழந்தைங்கள்லாம் பெட்ரோலில் பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். அதே நேரத்தில் சமூக ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க, சில என்ஜிஓஸ்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? மணிக்கு கேட்கணும். கொடுங்க. மல்லிகா. ஆமாம். தனுசு உத்திராடம். உங்களுடைய கேள்வி என்ன? மல்லிகா சரமான்லேருந்து. உங்களுடைய கேள்வி என்ன? அவங்களுக்கு வந்து ரொம்ப இது பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனையா? சீக்கு இதெல்லாம். அதாவது உடல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, உடல் சரியில்லாம இருக்காங்க. காசு
காசு பிரச்சனை. என்னையா வயசு? உங்க மனைவிக்கு என்ன வயசு? மனைவி வந்து 60 வயசு. வேலைக்கு செல்றாங்களா, வீட்டில் இருக்காங்களா? மாமா வீட்டில் இருக்காங்க. சரி, அவங்க வேலைக்கு செய்யல, வீட்டில் இருக்காங்க அந்த அம்மா. இப்போ பண பிரச்சனை அப்படின்னா மகன் தான் கொடுத்து உதவி பண்ணணும். இப்போ தனுசு ராசிக்கு வந்து இப்போ நேரம் கொஞ்சம் சரியா இல்லை. ஏன்னா அந்த குரு வந்து 6வது வீட்டில் உட்காந்துருக்காரு, ரோகஸ்தானம். 6 வந்து சஸ்தமஸ்தானம், ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. உத்திராடம் இப்போ கரெக்டாக வந்து 7வது வீட்டில் தான் வந்து சூரியன் இருக்குது. இந்த ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கா அவங்களுக்கு? இப்போ கொஞ்சம் கூடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் போது வெட்டி வேறும் சின்ன சீரகம் போட்டு குடிக்க ஒரு பானம் ஒன்று சொல்லியிருந்தேன், அதை போட்டு குடிங்க. உங்களுடைய ரத்த கொதிப்பு கீழே இறங்க ஆரம்பிக்கும். கண்ணில் வந்து பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு? கண் பார்வையில் பிரச்சனை இருக்கா? சரி, இப்போ உடல் சூடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் உணவு கட்டுப்பாட்டுடன் நீங்கள் வந்து மருந்து சரியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது தீரும். ஆனால் இது அடுத்த மே மட்டும் இது கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பண பிரச்சனைனா அது உங்களுடைய மகன்தான் அதுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். இது வந்து இப்போ நல்ல நேரம். இப்போ அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே இருந்தாலும் நல்ல நேரத்துக்கு காத்திருக்காமல் உணவு பத்தியத்துடன் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா நோய் வந்து கண்டிப்பாக குறையும். நன்றி 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 ஐயா. அது இப்போது எல்லாருமே நம்ம பார்க்குறது வந்துட்டு உடல் இப்போ இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த பண பிரச்சனைகளும் தான் டாக்டர். இது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. என்ன வேணால் சாப்பிட்லான்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உடல் உழைக்கிறவங்க அதிகமாக சோறு சாப்பிட்டாங்க, உழைப்பில்லாதவங்க சோத்தை குறைச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, சரிசமாக சாப்பிட்றாங்க. அப்போ எங்கே போய் செரிக்கும்? அது உடலில் ஏறும். அது பிற்ப நோயாக மாறக்கூடிய சூழ்நிலை வரும். நல்லது டாக்டர். டாக்டர் 12 ராசியை பார்த்தாச்சு. இந்த வாரத்துக்கான 12 ராசிகளையும் பார்த்துட்டோம். எப்போதும் சொல்கிறது போல் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. நேர்களே, உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து, அதாவது உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பத்தில் கூட டாக்டர் சொல்லியிருந்தாங்க, என்னென்னா பித்ருதோஷம். பித்ருதோஷம் என்றால் என்ன? பித்ருக்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய கடன்களை செய்யவில்லை என்றால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எதிர்காலத்தில் எதிர்நோக்க வேண்டியிருக்கும்? இதற்கான பதிலை அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.